வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் திருவிடைமருதூர் பால் குடமும் அங்கப்பிரதேசமும் நேர்த்திக்கடன் வச்சுருந்தாங்க. அதுக்காக நான் கோயிலுக்கு போனோம். போகும்போது பாருங்கள், நாங்கள் சம்மந்தி வீட்டில் 2 மைலும் காலையில் டிஃபனுக்காக வந்துட்டாங்க. தினசரி காலையில் 8 மணிக்கு இந்த 2 விருந்தாளியும் வந்துடுவாங்க. காலை டிஃபனை முடிச்சுட்டு கரெக்டாக அந்த தட்டில் எங்கள் சம்மந்தி இட்லி ஊற்றி சாம்பார் சட்னியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் கேட்டதுக்கு சொன்னாங்க, நான் டெய்லி இட்லி எந்த டிஃபன் பண்ணாலும் முன்னாடி நான் மயிலுக்கு எடுத்து வச்சுருவேன். எடுத்து அங்கே வச்சேன்னா கரெக்டாக அதுக்கு 7:55 8 மணிக்கெல்லாம் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு 2 பேருமே வருவாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்த வழியாக வந்தாங்களோ அதே வழியாகவே தாவி 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 போயிடுவாங்க. ரசித்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மணத்த தக்காளி கீரை செடியும் இருந்துச்சு. ஒரு இலை தலைய விட மாட்டாங்க. மூக்கிட்டு கொத்தி 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 எடுத்து அந்த கீரையவும் சாப்பிடுவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி, உங்களுக்கு வீடியோலாம் எடுத்து கூட நம்ம அனுப்பிவிடுவோமான்னு நினப்பேன் அப்படின்னு எங்கள் சம்மந்தி சொன்னாங்க. எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்றத இப்போ நான் வீடியோ எடுத்து பேசிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் கொடுங்க. மயில் இவங்க நம்ம வீட்டு விருந்தாளி. இந்த முருகரே நம்ம வீட்டுக்கு டெய்லி காட்சி கொடுக்குற மாதிரி சமைக்கிறாங்களா, உடனே எச்சிப்படாமல் அப்படியே கொண்டு ஃபஸ்ட்டு முருகருக்கு தான் சாப்பாடு டிஃபன் வைக்கிறாங்க. நான் கேட்டேன், எத்தனை இட்லி வைப்பீங்க அப்படின்னு கேட்டேன். 2 மைல் வரும். இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மயிலும் இன்னொரு மயிலும் வரும். நான் தட்டில் எடுத்து வச்சுருவேன். கரெக்டாக அவங்க சாப்பிட்டுட்டு கிளியராக அதே செவத்து மேலேயே ஏறி தாவி போவாங்க. இப்போ பாருங்கள், டிஃபன் சாப்பிட்டாங்களா, இப்போ நம்ம எப்படி போகிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த வந்த வழியே நம்ம தாவி ஏறி ஒரு கிளைய பிடிச்சி போயிடுவோம் அப்படின்ட்டு பாருங்கள், நடைய கட்டுறாங்க. சாப்பிட்டாங்க. எங்கள் சம்மந்தி இட்லியும் சாம்பார் வச்சுருந்தாங்க, சட்னி வச்சுருந்தாங்க. சரி, அந்த இட்லியும் சட்னியும் கொண்டு வச்சோம்னா அவங்களுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் மீதம் இருக்க 2 மைலும் சாப்பிடும். அதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே அந்த டேங்க்கு அப்படியே பறக்கும் பாருங்கள். பறந்து மேலே போயிருந்தா பார்க்குது நம்ம எப்படி போகிறது மேலே அப்படின்னு. இப்போ ஏறிடுச்சு. ஒரே லாவு அப்படியே சங்குன்னு ஏறி மேலே நிற்கிது. மேலே நின்றுக்கிட்டு பாருங்கள், தெரியாது உங்களுக்கு அந்த இதில். நான் அடுத்து போகிறத காட்டுறேன். இதை பாருங்கள், சாப்பிட்டுட்டு நம்மலாம் வாய் கழுவுவோம்ல, அது மாதிரி அது அந்த தண்ணி கொஞ்சோண்டு அந்த இடத்துல இருக்குது. அதை மூக்காட்டி தொட்டு இப்படி இப்படி தொடச்சிக்கிறது. எவ்வளோ ஒரு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மயில் நடக்கிறது, அது ரெக்கை விரிச்சு ஆடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஏன்னா அங்கே மயில் தான் ஜாஸ்தி திருவிடைமருதூரில். ஓட்டெல்லாம் பரட்டி பரட்டி எடுத்துக்கிட்டுருது. நான் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க. நான் சொல்லிட்டு வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முருகர் பார்த்துப்பார், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு விருந்தாளியை பற்றி தான் பேசியிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.